அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி ட்ரை சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனை ஹீட் பண்ணியாச்சு. அதில் 6 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறோம். சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. மல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்து இதையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா காரசாரமாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் இந்த சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா ஐட்டம்லாம் வறுத்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துறோம். ஏன்னா வெங்காயத்தில் வாட்டர் கண்டென்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. வறுத்து அதையுமே மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பவுடரும் ரெடி, நம்ம ஆனியன் பேஸ்ட்டும் ரெடி. இப்போ சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணியிருக்கோம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. சிக்கன் போனோட 1/2 கிலோ நம்ம இதில் சேர்த்துடலாம். சிக்கனை இஞ்சி பூண்டோட நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசால் பவுடரையும் இது கூட சேர்த்துடலாம். வதக்கிட்டு சிறிது கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். சிக்கன் ஓரளவுக்கு அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். மீடியமான ஃப்ளேமில் 15 நிமிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னாவே ஸ்பைசி ட்ரை சிக்கன் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல் ரெசிபியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.